ஜனாப் அவங்களாம் வந்துட்டாங்க.他来了，好像他们还要钱完了。Welcome to Brothers Country. Hello, General. எங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதி இன்னும் நீங்க நிறைவேற்றல. நாங்க உங்களோட ஒவ்வொரு டாலரையும் போருக்கான ஏற்பாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்புறமும் பண்ணுவோம்.我说了吗？他们还要躲了。现在怎么样？நம்பிக்கை வைங்க. ஒரு முறை இந்த கப்பல் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வந்து சேரட்டும், அப்புறம் பாருங்க. இந்த முறை நம்ம 2 பேரோட எதிரி உயிரை மட்டும் இல்ல, நிலத்தையும் இழப்பான். வெற்றி கிடைக்கும் பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும். ஜெனரல், எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வேணும். அப்புறம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல பார்த்திருக்கிற நெருப்ப முதல்ல அணிங்கோ. அது இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். I will take care of it. 1948லயும் 68லயும் பாகிஸ்தான் நம்ம கிட்ட 2 போர்ல தோத்ததுக்கு அப்புறம் இந்த முறை பெரிய அளவுல தயாராயிட்டு இருந்தாங்க. நமக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இந்தியன் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நானும் மஜும்தாரும் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்தோம். இங்க நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் மஜும்தாரோட கண்கள்ல இருந்தும் அவனோட கேமரால இருந்தும் தப்பிக்கல. இஸ்லாமாபாத்ல பெங்காலி பிஎம் உருவாக்குறதுக்காக நானும் மற்றும் பாகிஸ்தான் தனது மக்கள் மேலேயே அடக்குமுறையை கொண்டு வந்தது. கொடுமை, சித்திரவதைக்கு நடுவுல அவங்களுக்கு இருந்த ஒரே ஆசை பாரதம். இங்க எழுந்த கிளர்ச்சியை துப்பாக்கி குண்டுகளால் அடக்கி எதிரி சைனாவோடு சேர்ந்து போர் வியூகங்கள் அமைச்சுக்கிட்டு இருந்தது. யார் நீ? எழுந்து நில்லு. ஹலோ சார், நம்ம பெங்காலி பாபு மாட்டிக்கிட்டான். அவங்க மிலிட்டரி சீக்ரெட்ஸோட சேர்ந்தா? ஆமா சார். கேன் யூ பிரிங் ஹிம் பேக்? ஜனாப், முட்டாள். இந்த சீருடைய பாட்டு பாடுறதுக்காக போட்டுக்க கூடாது. அதுவும் என்ன பாட்டு? மன்னிக்கணும் ஜனாப். அப்படியே பாட்டு பாடணும்னு தோணுச்சுன்னா நம்ம நாட்டோட பாட்டை பாடு. லப்பே ஆத்தி ஹே துவாம், மேரா பாகிஸ்தான் பாக் சர்ஜமீன், ஷாத் பாத் கௌமித் ராணி. இதை உன்னால பாட முடியாதா? ஜனாப். ஏய் முட்டாள், லதாவையும் ஆஷாவையும் நேசிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் இந்திராவை எப்படி நீ வெறுக்க முடியும்? மன்னிச்சிருங்க ஜனாப். பொழுதுபோக்கலாம், ஆனா தேசபக்தி அதுக்கும் மேல இருக்கணும். சரி ஜனாப். சரி சொல்லு, அந்த ஹிந்துஸ்தானியை எங்க வச்சிருக்காங்க? இங்கேதான் ஜனாப், உள்ள. வாயை திறந்து ஏதாவது சொன்னானா? வாயை மட்டும் திறக்கல, மற்ற எல்லாத்தையும் திறந்தாச்சு. அப்படின்னா லூஸ் மோஷன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஹிந்துஸ்தானிகளுக்கு பாகிஸ்தான் வந்த உடனே பேதி புடுங்க ஆரம்பிச்சிருத. வெளியில கூட்டிட்டு வா. எனக்கு புரியல ஜனாப். அவரோட டிரான்ஸ்ஃபர் காகிதங்கள். மேஜர் சார் ரோந்துக்கு போயிருக்காரு. அவர் வந்தப்புறம் பார்க்கலாம் ஜனாப். மேஜர் சாருக்கும் மேல இருக்கிறவங்க ஆர்டர் இது அமல்படுத்தணும். ஓகே ஜனாப். மேஜர் சார் சப்ளைஸ் கூட திரும்ப வரார். அன்லோடிங் பண்ண தயாரா இருங்க. காப்பி ஜனாப்.
உட்காரலன்னா சுட்டு பொசுக்குங்க பெங்காலி பாபு. பெங்காலி பாபு, ஆபரேஷன் ஈஸ்ட் ஓவர். எனக்கு தெரியும் நீதான் வருவன்னு. ஐயோ, ரீல் ரீல் அவங்க கிட்ட இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனாப் யாரு? இங்க கேம்ப்ல என்ன பண்றீங்க? முதல்ல இதை சொல்லுங்க. பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப்ல காலிப் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சிங்கமா மாறி இவர் உயிரை எடுக்கணும். அந்த ஆள் கவிதைகளை உயிரா நினைச்சிட்டு இருந்தா போர்ல ஜெயிக்க முடியுமா? ஜனாப் நீங்க எங்கிருந்து வர்றீங்க? உடல் பொருள் ஆவே பாகிஸ்தானுக்கு. எந்த மாகாணம்? சிந்த், பஞ்சாப். இல்ல, ஹிந்துஸ்தானை சேர்ந்தவர் நீங்க. ஹிந்துஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிற முஸ்லீம் நீங்க. உச்சரிப்புல தெரியுது. பிரமாதம், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்பா லக்னோல இருந்து வந்த எங்க அம்மா மேல காதல் வயப்பட்டாரு. கண்டிப்பா அம்மாவோட சாயல் வரதானே செய்யும். ஆனா வேறொரு மேஜரோட கேம்புக்குள்ள இப்படி அத்துமீறி நுழையிறது புரோட்டோகாலுக்கு எதிரானது. அதனால அந்த புரோட்டோகால் விதிப்படியே உங்களை என்னால சுட முடியும். கண்டிப்பா. முழுமையான சுய தகவலை கொடுங்க. எந்த ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர் நீங்க? தாத்தா அப்பாஸ் பேக், பிரிட்டிஷ் ஆர்மி. அப்பா ஹசன் பேக், பாகிஸ்தான் ஆர்மி. அடையாளம் ஹைதர், வருஷம் 48. சித்தப்பா வஷீம் பேக், சிட்டாரே ஜுரத், வருஷம் 65. அப்புறம் அவங்களோட 3வது தலைமுறை மேஜர் கமர் பேக். ஜனாப் நீங்களா? ஆமாமா, இதோ இந்த சார் தான். தேவையான ஆவணங்களோட அந்த ரீல போடுறதுக்கு மறந்துட்டாரு. ரீலா ஜனாப்? ஆமா, ஆவணத்துல ரீலையும் எழுதியிருந்தாங்க. உங்க பாட்டை பத்தியெல்லாம் எதுவும் எழுதல. இவரோட குரலுக்கு மிகப்பெரிய ரசிகனாயிட்டேன். அருமையா பாட்டு பாடுறாரு. நன்றி ஜனாப். ஷட் அப். ஜனாப் இந்த ரீலா? நன்றி. இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாது சார். மேஜர் சார், புரோட்டோகாலை பிரேக் பண்றது தப்புன்னு எனக்கும் தெரியும். அதனால தான் வந்த உடனே சம்பந்தப்பட்ட காகிதங்களை இவர்கிட்ட கொடுத்தேன். ஜனாப். மேஜர் கமர் பேக்,
பஞ்சாப் ரெஜிமெண்ட். மேஜர் முஸ்தாக். அல்லாஹ் ஹாஃபிஸ். அல்லாஹ் ஹாஃபிஸ். ஜனாப், உங்களோட ஐ கார்டு. நன்றி. அப்புறம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நம்ம தேசிய கீதத்தை நீங்க தான் பாட போறீங்க. சரி ஜனாப். தேவ் சார், இதுல நமக்கு என்ன ஆபத்து ஏற்பட போகுது? சார், ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து நமக்கு நல்ல சிக்னல் வரல. லால்மோனியர் ஹாட்ல ஏர்ஃபீல்ட் ஃபோர்ஸை பலப்படுத்தியிருக்காங்க. ரங்பூர்ல ஆன்டி ஏர்கிராஃப்ட் பேட்டரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தினாஜ்பூர்லையும் சையத்பூர்லையும் புது பேஸ் கேம்ப் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாத்த விட அதிர்ச்சியான விஷயம் 10 புது ரன்வேஸை ஒன்னா தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஈஸ்ட் பாகிஸ்தான்ல மாறிட்டு வர்ற நிலைமை, அல்லது இந்தியா கூட வார். வாட்? நோ, அவங்களே தொடர்ச்சியா சிவில் வார்ல பிஸியா இருக்காங்க. இந்த நிலைமையில் அவங்களால நம்ம கூட போர் செய்ய முடியுமா? அப்சல்யூட்லி நாட். ஷோ வி சுட் நாட் worry then. சார், நீங்க பாகிஸ்தானோட இயல்பை மறந்துடாதீங்க. அவங்க புதைக்கப்பட்டா கூட அவங்க அந்த சமாதிக்கு உள்ள இருந்தே கல்ல எடுத்து ஹிந்துஸ்தான் மேல எரிஞ்சாலும் எரிவாங்க. அவஸ்தி சார், இப்போ அவங்க ஈஸ்ட் பாகிஸ்தான்ல அவங்க மக்களையே கொல்றாங்க. கண்காணிங்க, ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா பதிலடி கொடுப்போம். நான் டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு அப்டேட் பண்றேன். வணக்கம் ஜனாப். ஒரு ஆளு நம்ம ஈஸ்ட் பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ஆனா நம்ம இன்டெலிஜென்ஸ் தூங்கிக்கிட்டு இருந்திருக்கு. வெக்கக்கேடு. ஜனாப், யாரோ இந்துஸ்தானி ஏஜென்ட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? யார் அது? ஜனாப், நாங்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க அப்சல், நாட்டோட பாதுகாப்புல கவனம் குறைவா இருக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. 10 நாள், அடுத்த 10 நாட்களுக்கு இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. அது மூலமா ஹிந்துஸ்தான் முழிச்சுக்க கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நம்ம திட்டங்கள் பாழாயிடும். இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. இதுதான் அந்த பாலஸ்தீன பிளேன் ஹைஜாக் பண்ணப்பட்டது. இந்த சம்பவத்தால தான் பாலஸ்தீனத்தோட விடுதலை போராட்டம் எல்லா நாட்டு செய்தித்தாளையும் இடம் பிடிச்சது. சரி, அதுக்கு அதான் ஜனாப், JKLF-ஓட லீடர் மக்மூல் பட்டம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் தயாராயிட்டு இருக்கான். இது மூலமா காஷ்மீரோட விடுதலை போராட்டம் உலக செய்தித்தாள்ல இடம் பிடிக்கும். பாலஸ்தீனத்தை உன் தொண்டைக்குள்ள போட்டு கீழ் வழியை இறக்கிறவன். அடுத்த 10 நாளைக்கு ஹிந்துஸ்தானுக்கு எதிராக எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாது. அப்படி பார்த்தா மக்பூல் பட்டு பாகிஸ்தான் கூடயும் சேர மாட்டான், இந்துஸ்தான் கூடயும் சேர மாட்டான். அவனுக்கு சுதந்திர காஷ்மீர் வேணும். அவன் நம்ம பேச்செல்லாம் கேட்க மாட்டான். தடுத்து நிறுத்துங்க அவனை. அவனுக்கு யாரோட உதவியும் கிடைக்கவே கூடாது. வந்துட்டீங்களா? எப்படி இருக்க மராட்டா வாரியர்? நான் நல்லா இருக்கேன் சார். முதல் கேஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இந்தாங்க
லட்டு என் வைஃப் கொடுத்தமிச்சா. என் குழந்தைய அவ வயித்துல சுமந்துக்கிட்டு என் வயித்தை பத்திரமா பாத்துக்கிறா. கொடுத்து வச்சவன் தானே. ஒருவேளை உங்க கூட ஏதாவது ஒரு கேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அதிர்ஷ்டக்காரன்னு அப்ப சொல்லுவேன் சார். தேவ் சார், வெஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து ஏஜென்ட்டோட மெசேஜ் வந்திருக்கு. days, 40 planes with China? எஸ் சார். 10 நாட்களுக்கு அப்புறம் நம்மள அட்டாக் பண்ண போறாங்க. அப்படி சைனாவும் அவங்களுக்கு துணையா நிக்குதுன்னா இந்த அட்டாக் ரெண்டு பக்கமும் இருக்குமா? ஈஸ்ட் ஃப்ரண்ட்ல இருந்து சார். தட்ஸ் நாட் a good sign. அப்புறம் சார், இந்த ஆர்மி மூவ்மெண்ட் ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களுக்காக இல்ல, நமக்காக. அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்காங்க. நம்ம சுத்தமா தயாரா இல்ல. இப்ப நம்ம கிட்ட 10 நாட்கள் தான் இருக்கு. திடீர்னு ஏற்பட போற போருக்கு நாம தயாரா இல்ல. ஈஸ்ட் பாகிஸ்தானோட சேர்ந்து சைனா பார்டர்ல நம்ம படைகள் ரொம்ப குறைவா இருக்கு. பாரத படைகள் வெஸ்ட் பாகிஸ்தானோட பார்டர்ல இருந்தாங்க. ஆனா எதிரி ஈஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டான். வெஸ்ட் பாகிஸ்தான்ல நின்னுட்டு இருந்த மிலிட்டரி பிளைன்ஸ் இந்தியன் ஏர் ஸ்பேஸ்ல பறந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வர இருந்தது. பாகிஸ்தானோட மற்றொரு வழிக்கு வர்றதுக்கு இந்த ஒரு வழிதான் இருந்தது. இந்த பிளைன்ஸ் எல்லாம் இங்க வந்து சேர்ந்ததுமே சைனாவும் பாகிஸ்தானும் நம்மளை தாக்க இருந்தாங்க. பாரதத்தோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாரதத்திலிருந்து உடைய இருந்தது. நாம ஒரு ஆழமான சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். எவ்வளவு காலமாகும் தயாராகிறதுக்கு? சார் 2 மாசம். பட் சார், அட்டாக் 10 நாளைக்கு அப்புறம் எப்ப வேணா நடக்கும். அப்போ பாகிஸ்தானையும் சைனாவையும் ஈஸ்ட்ல நாம எப்படி தடுக்கிறது? சார், வித் யோர் பெர்மிஷன் சார், நாம அவங்கள தடுக்கலாம். எப்படி? ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்ணி. இதனால நாம தயாராகிறதுக்கு 2 மாசங்கள் கிடைக்கும். அவங்க ஏற்பாடுகள் எல்லாம் முடங்கிடும். கொஞ்சம் விவரமா சொல்லுங்க சார். பாரதத்துக்கு மேல இருக்கிற ஆகாயம் நம்ம டெரிட்டரி. பை லா வேற நாட்டு விமானங்கள் நம்ம நாட்டு டெரிட்டரியை தாண்டறதுக்கு முடிவு பண்ணா அவங்க நம்ம கிட்ட அனுமதி வாங்கணும். நம்ம ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்ணிடலாம். அவங்களால நம்ம அனுமதி இல்லாம பறக்க முடியாது. அப்போ நாம அவங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம். இட்ஸ் நாட் தட் ஈஸி சார். அக்கார்டிங் டு தாஷ்கண்ட் அக்ரிமெண்ட் சைன்ட் பை ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி சார், அதாவது போர்க்காலங்கள்ல மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். ஆனா எதிரி தான் வந்துட்டு இருக்கான்ல எதிரில. சார் வரான், ஆனா டெக்னிக்கலா போர் நடக்கல சார். சார், வித்தவுட் எனி ரீசன் ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்றதுனால இந்தியா மேல நிறைய இன்டர்நேஷனல் தடைகள் ஏற்படலாம். நாம பலியாடுங்க மாதிரி உயிரை விட இப்படி தலையாட்ட முடியாது. சார், ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்றது கஷ்டம் தான், ஆனா நமக்கு அதை தவிர வேற வழி இல்லை. தேவ், ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்ற ஐடியாவையே நம்ம டிராப் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அதுக்கான சூழ்நிலை நமக்கு சாதகமா இல்ல. பட் தட்ஸ் இட். இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வை சீக்கிரமா கண்டுபிடிங்க. ஒரு சந்தோஷ செய்தி ஜனாப். ரிப்போர்ட்ஸ் படி ஹிந்துஸ்தான் இந்த நிலைமையில நம்ம கூட சண்டை போட முடியவே முடியாது. கூடிய சீக்கிரமே இந்த ஆகாயம் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து நம்ம வெற்றியோட நாளை குறிக்கும். தேவ் சார், சார் உட்காரலாமா? புது கேஸ் கிடைச்சிருச்சா? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா கெஸ் பண்றீங்க? மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்ன சார் வாழ்த்துக்கள்? இவ்வளவு சந்தோஷமான செய்திய என் குடும்பத்துக்கிட்ட தான் சொல்ல முடியாது. புரோட்டோகால். நம்ம பாஸ் ஆனதுக்கு நம்மளே ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம். நீங்க எடுத்துக்கோங்க. என்ன கேஸ்? உங்களது மாதிரிலாம் பெரிய கேஸ் கிடையாது. ஒருத்தனை கண்காணிக்கணும். யார் அது? காஷ்மீரி பையன் 17 வயசு இருக்கும். காசிம் குரேஷி. பார்டர் தாண்டி இருக்கிறவங்க தொடர்பு கிடைச்சிடுச்சு. என்ன பண்ணாவ? கன்னோட பிடிபட்டிருக்கான். 17 வயசுல கையில கன்னு சார். முன்னாடி பார். மக்பூல் சார், இவனால வேலையை முடிக்க முடியுமா? நேர பார். குதிரை மாதிரி இவன் வெளியே பார்க்க மென்மை, ஆனா உள்ள ஸ்ரீல் பிடிச்சிருக்கு இவனுக்கு. ஃபயர்.
பிரமாதம். இவன் தான் பண்ண போறானா? பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட புது ரெக்ரூட்டா இருப்பான். சுதந்திர காஷ்மீர் ஆர்கனைசேஷன்ல இருந்து இவங்க ஒரு பெரிய சாதனையே பண்ண இருந்தாங்க சார். பாலஸ்தீன மாதிரியே காஷ்மீரும் நாம தான் சுதந்திரம் வாங்கி கொடுக்கணும் தம்பி காசிம். மக்பூல் பாய், எந்த வேலையா இருந்தாலும் தயாரா இருக்க. நீங்க ஆர்டர் மட்டும் பண்ணா போதும். இந்திரா காந்தியோட மகன் ராஜீவ் காந்திய ஆகாய கப்பல்லையே வச்சு ஹைஜாக் பண்ண இருந்தாங்க. இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. அதுல என்ன ப்ராப்ளம்? சார், இந்த காசிம் கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்க. அவங்களும் இந்த பிளான்ல கூட்டாளிங்க. இப்ப காசிம் போலீஸோடைய இன்ஃபார்மரா மாறிட்டான். அதனால போலீஸ் காசிம ஏர்போர்ட்ல உளவாளியா வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் அடையாளம் காட்டுறதுக்கு. ஒரு போலீஸ் மேனாவா? ஆமா சார். இப்போ அவங்களால பிளேனை நிச்சயமா ஹைஜாக் பண்ண முடியாது. என்ன, அவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அவங்க நிலத்தை மட்டும் இல்ல, நாம அவங்க ஆகாயத்தையும் பறிச்சிடணும். தேங்க்ஸ். வாட் இஸ் ராங் வித் யூ? நாம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதாவது ஏர் ஸ்பேஸ் பிளாக் இஸ் இம்பாசிபிள். இட் இஸ் பாசிபிள் சார். ஹவ்? பாகிஸ்தான் அப்படி பண்ணும். அண்ட் வை வில் பாகிஸ்தான் டூ தட்? நாம பாகிஸ்தான் கிட்ட அப்படி சொல்ல போறோம். பாகிஸ்தான் அவ்வளவு பைத்தியக்காரங்கன்னு உனக்கு தோணுதா? என்ன ஏதுன்னு தெரியாம தனக்கு தானே குழி தோண்டிக்குவாங்களா? எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஐ ஹாவ் a plan. நீ இப்ப சொன்னியே, அது சொல்றது சுலபம், ஆனா எக்ஸிக்யூட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏர் ஸ்பேஸ பிளாக் பண்றதுக்கு அத்தாரிட்டி இருக்கிறது நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால எனக்கு உன்னோட பிளான் இப்பவும் நடக்காதுன்னு தான் தோணுது. சார், 7.25 லட்சம் பேர் கூட ஒருத்தர் சண்டை போடுறது குரு கோவிந்த் சிங்க்கு முடியாம போகல. வானரங்களோட சேர்ந்து ராவணனுக்கு எதிராக போராட ராமனால முடியாம போகல. மகாராணா பிரதாப்க்கு முகலாய பேரரசோட தனியா சண்டை போடுறது முடியாம போகல. அப்படி இருக்க அவங்க வம்சத்தாருக்கு எந்த ஒரு காரியமும் முடியாம போகக்கூடாது. சார், நாம இதை மட்டும் சாதிச்சிட்டோம்னா நம்ம தேசம் மற்றும் ஈஸ்ட் பாகிஸ்தான்ல மடிஞ்சிட்டு இருக்கிற மனிதம் ரெண்டுமே பொழைச்சுக்கும். ஐ நீட் பெர்மிஷன் சார். தேவ், உனக்கு என்ன பாகிஸ்தான் அவ்வளவு முட்டாள்கள்னு தோணுதா? இல்ல சார், நாம அவங்கள முட்டாளாக்க போறோம் சார். சார், உங்களுக்கு ஏதாவது வேணுமா? சார், இப்படி ஒரு ஆபரேஷன் உலக வரலாற்றிலேயே முதல் முறையா நடக்குது சார். அதுவும் 9 நாட்கள்ல. வரலாறு இப்படிதான் உருவாகும். வணக்கம். டெல்லி செல்லும் பயணிகள் தயவு செய்து கதவு அருகில் செல்லவும். நன்றி. Passengers traveling to Delhi are requested to proceed to as the gate. Thank you. Be alert. உன்னோட கண்ணு, மூக்கு, காது எல்லாம் வேலையில தான் கவனம் செலுத்தணும். அங்க பார். சார், இந்த ஏர்போர்ட்ல இருந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் 3 ஃபிளைட்ஸ் டேக் ஆஃப் ஆகுது. காலையில சண்டிகர், அங்க யாராவது, மத்தியானம் ஜம்மு, அப்புறம் சாயங்காலம் டெல்லி. உள்ளேயும் பாத்துக்க. யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அந்த பக்கம் பார். அங்க இல்ல. இவங்கள நல்லா பாத்தியா? இல்ல சார், இவங்கள யாரும் இல்ல. கவனமா பாரு. ஆமா சார், பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். இல்லன்னா உள்ள போக விடுவனா? வா. காசிமால பிளேன்லாம் கடத்த முடியாது. ஆனா அவன் தான் நம்ம 2 பேரை அங்க கொண்டு போய் சேர்க்க முடியும்.
டேய் தம்பி இங்க வா, சீக்கிரம் வா. சொல்லுங்க ஜனாப். கவனமா இருக்கணும். அதிபுத்திசாலித்தனமா எதுவும் பண்ண நினைக்காத. இல்லைன்னா தாத்தா பாட்டி எல்லாரும் ஞாபகத்துக்கு வருவாங்க. புரிஞ்சுதா? என்ன நம்புங்க சார், கண்டிப்பா நான் ஹைஜாக்கர்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவேன். பக்காவா. பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தா பயந்தாங்குழி மாதிரி தெரியுறா. அப்படி இருக்குன்னு தோணுது, இல்லைன்னு தோணுது. போ. ஏப்பா காசிம், நீ வேலையில சேர்ந்துட்டியா? பெரிய பொறுப்பாளி ஆயிட்ட போல இருக்கு. நீங்க உங்க பொறுப்புகள் எல்லாம் கரெக்டா பண்ணிருந்தா நான் எதுக்கு இத பண்ண போறேன்? ஏன் என்னாச்சு? என்னாச்சா? நீங்க பெருசுங்கெல்லாம் இங்க உட்கார்ந்து ஹூக்காவை ஊதி தள்ளிக்கிட்டே இருங்க. வேற எதுக்கும் பிரயோஜனமே இல்ல. வந்துட்டாங்க பேசுறது. அட என்னாச்சுன்னு சொல்லு. இந்த வயசுல நாங்க உன்ன மாதிரி புறாவை பறக்க விடணுமா? இன்னைக்கு நாள் முடிஞ்சிடுச்சு. நாளைக்கு காசிம் எங்க போறான், யாரை சந்திக்கிறான், அங்கதான் நமக்கு லீடு கிடைக்கும். நாங்க காஷ்மீருக்கு வந்துட்டோம். ஆனா இங்க இருக்கிற போலீஸ்க்கு எங்க பிளான் தெரியாது. அதனாலேயே எங்களுக்கு அவங்க உதவி கிடைக்கவே கிடைக்காது. இப்ப தனியாவே காசிம் மூலமா நாங்க இந்த போரை நிறுத்தணும். ஒன்று பண்ணு, நீயும் அவங்களோட போய் பிக்சர் பாரு. வணக்கம். ஜம்மு செல்ல வேண்டிய பயணிகள் தயவு செய்து கதவு அருகில் செல்லவும். Good morning. Passengers traveling to Jammu are requested to proceed towards the gate. Thank you. காசிமா நான் தான் பிடிச்ச ஜனாப். ஆனா மற்ற 2 ஹைஜாக்கர்ஸை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. எத்தனை தடவை தான் பாப்ப? அவன் பைத்தியம், முழு பைத்தியம். நார்மலா இருந்திருந்தா பிளேன் ஹைஜாக்க பத்தி யோசிச்சிருப்பானா?
மினிஸ்ட்ரி நம்ம கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நாம லீடர் தேடிட்டு இருக்கிறதுலயே நேரத்தை கடத்திடக்கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ சார், பெல்ட் மாட்டிக்கோங்க. எந்த பெல்ட்? மன்னிக்கணும், பேண்ட் பெல்ட் இல்ல, பிளேனோடது. நன்றி. 5 வருஷத்துக்கு முன்னால ரிலீஸ் ஆன பழைய படத்தை எத்தனை தடவை பாப்ப? நீங்க உங்க டியூட்டியை பாருங்க. அவன் பைத்தியம், முழு பைத்தியம். இத்தனை தடவை பார்த்தும் படம் உனக்கு புரியலையா? உங்களால என்னோட ஆர்வத்தை புரிஞ்சுக்கவே முடியல. அடே தம்பி, எங்க நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒரே படத்தை எத்தனை தடவைடா? நான் உனக்கு இதை தான் காட்ட விரும்பினேன். இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் உன் மூளையில ஏத்திக்கோ. இதுதான் பிளேன். பிளேன்ல இப்படிதான் உட்காருவாங்க. முன்னாடி பைலட்டோட கேபின் இருக்கும். உள்ள நுழைஞ்சோன 2 பக்கமும் 2 சேருங்க இருக்கும். ஆனா இடையில கேலரியும் இருக்கும். பிளேனோடது. கசின், நம்ம பிளேன். Thank you. நம்ம பிளேனும் இப்படிதான் இருக்குமா? நான் உனக்கு இதை தான் காட்ட விரும்பினேன். Thank you, madam. ஒருத்தன் கிடைச்சிட்டான். நீ இவன் பின்னாடி போ. இன்னொருத்தன் யாருங்கிறத நான் பார்க்கறேன். ஓகே சார். இறங்குறியா இல்ல இறக்கி விட ஹீரோயின் வருவாளா? இப்ப இருக்கிற இளவட்டங்களுக்கு எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க மரியாதையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டல் ஏரியில ஒரு ஹவுஸ் போட்ல இருக்கான். அவன் பேரு தஷ்வாக். காசிமுக்கு தம்பி முறாவன். இன்னைக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. சங்கராம் காசிம் ஃபிலிம் பார்க்கறதுக்காக போகல. அவன் அஷ்வாக்குக்கு பிளேனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கான். இது பிளேன் இல்ல, என் காஷ்மீரோட சுதந்திரம். இது ஆல்டிடியூட் இண்டிகேட்டர். இது உனக்கு உயரத்தை மதிப்பிட்டு சொல்லும். அப்புறம் இது ஃபியூல் இண்டிகேட்டர். இருக்கு பையல, சின்ன பையன் நீ, முதல்ல நல்லா கத்துக்க. என்ன சின்ன புள்ளன்னு சொல்லி தப்பு பண்ணாத. அப்புறம் நான் உன்னோட தராதரத்தை பத்தி ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஹலோ, ஜெய்ஹிந்த் சார். கங்கா கங்கா டீ கமிஷன்டு சார்.
இந்த பிளான் வேலைக்கு ஆகாது. ஓகே சார், கங்கா தயாரா இருக்கும் சார். கங்கா ஆச்சரியமா இருக்கே. Sir. Dave, we have identified that decommissioned aeroplane. Any clue on the hijackers? இப்போ வரைக்கும் இல்லை சார். ஆனா ஒரு லீடு கிடைச்சிருக்கு. நாங்க அவங்கள நெருங்கிட்டோம். நமக்கு இன்னும் 5 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் எந்த நிமிஷம் வேணா அட்டாக் நடக்கும். அந்த மக்பூல் பாய் கூட காலாஜாத் பாய் இருக்கார்ல, தல் மார்க்கெட்ல போய் அவன்கிட்ட இந்த சீட்டை காமி. அவன்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கிக்க. துப்பாக்கியா? டிக் டிக் டிக். ஆமா தம்பி, துப்பாக்கி டிக் டிக் டிக். கவலைப்படாத தம்பி அஷ்வாக், நாம தப்பெல்லாம் பண்ணல. பிளேன் எப்படி இருக்கும்னு அந்த பிலிம்ல உனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இங்க வா, அதோட பிளானை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். இங்க பாரு, நீ இங்க இருக்க, கேபின் பேசஞ்சர்ஸை நீ பாத்துக்குவ. அப்புறம் நான் இதை நான் இங்க காக்பீட்ல இருப்பேன். நீ கொண்டு வர கன்னை நான் இங்க உட்கார்ந்து இருக்கிற பைலட் தலையில வைப்பேன். அதுக்கப்புறம் நான் அவனை ராவில் பிண்டிக்கு போக சொல்லுவேன். ராவில் பிண்டில லேண்ட் ஆகி நாம நம்மளோட சுதந்திரத்தை மொத்த உலகத்துக்கும் தெரிவிப்போம். வா, விமானத்தை கிட்னாப் பண்ணிடலாம். கிட்னாப் கிடையாது, ஹைஜாக். சார், கன் வாங்கறதுக்கு அஷ்வாக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா? துப்பாக்கி வியாபாரி. போலீஸும் இவனை பின்தொடருது. இவங்கெல்லாம் எங்க இருந்து வந்தாங்க சார்? எவனோ ஒருத்தன் துப்பு கொடுத்துருக்கான். அஷ்வாக் மாட்டிக்கிட்டா நம்ம பிளான் ஃபெயில் ஆயிடும் சார். நீ போய் காசிமா பாத்துக்க.
அந்த பக்கம் போ 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 ஏய் இரு 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 சொல்றல ஏய் வா 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 ரவுண்ட் அப் பண்ணுங்க ஏய் வாடா இங்க அத கொடு வாங்க புடிங்க தப்பிங்க ஓட்றாதீங்க ஏய் யாரு நீங்க யாரு? யாரவன் உன்ன மாதிரி சுதந்திர காஷ்மீரோட சிப்பாய். புடிங்க தப்பிங்க ஓட்றாதீங்க புடிங்க போ 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 புடிங்க போ புடி விடாத எல்லாம் புடிச்சாங்க நீங்க போ 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 வலிங்க ஏய் இல்ல இல்ல ஓடல ஏய் வாங்க சீக்கிரம் வாங்க ஏய் இல்லடா நல்லாவே இருக்க மாட்டீங்க, நீங்க நாசமா போயிருவீங்க. ஏய் இல்லடா தப்பிங்க ஓட்றாதீங்க புடிங்க ரவுண்ட் அப் பண்ணுங்க தப்பிங்க விடாத இந்த இடம் முழுக்க ரவுண்ட் அப் பண்ணுங்க ஏடுங்க ஓடிட்டே விடாதீங்க தோதா அங்க புடிங்க வாங்க சீக்கிரம் தப்பிக்க விடாத வளைச்சு புடிங்க பிடிங்க சீக்கிரம் அமைச்சிர போறாங்க ஓட்றாங்க பாருங்க விடாதீங்க சார் விடாதீங்க அவனை அடிங்க விடாதீங்க நன்றி. குதாஃபிஸ். We are ready, sir. Go ahead. கடவுளே காப்பாத்துப்பா. அவங்கெல்லாம் யாரு? அவங்க இல்ல காசிம், ஒருத்தன் தான் இருந்தான். ஒருத்தன் தானா? ஆமாண்ணா, அவன் என்கிட்ட சொன்னா அவனும் நம்மள மாதிரி காஷ்மீரோட சிப்பாயா. அவன் மட்டும் வராம இருந்திருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். எல்லாம் மக்பூல் பாயோட மகிமை.
ஆனா காசிம், துப்பாக்கி இல்லாம பிளேன் எப்படி ஹைஜாக் பண்றது? நாளைய முதல் விமானம் ஃபியமான் இல்ல. மிச்ச தொழுகையை பாகிஸ்தான்ல வச்சுக்கலாம். அண்ணா, போலி மக்பூல் பாயோட மகிமை இருக்குன்னு சொன்னல. இது என்ன பிளான்? நாம நம்ம ஆகாய விமானத்தையே ஹைஜாக் பண்ண போறோமா? மிஸ்டர் அவஸ்தி, இந்த பிளான்ல நாமளே நம்ம கழுத்தை அவங்க கிட்ட கொடுக்கறோம். பிளைன்ல சிவிலியன்ஸ் இருப்பாங்கல்ல. இந்த மிஷனுக்காக அவங்க உயிரை பணயமா வைக்க முடியாது. பிளேன்ல வரப்போற எல்லா பேசஞ்சர்ஸும் சிவிலியன்ஸ் கிடையாது, நம்ம ஏஜென்ட்ஸ். பாகிஸ்தானுக்கு மட்டும் நம்ம உண்மை தெரிஞ்சது, அப்புறம் தாக்குதல் நடத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? அவங்க தாக்குதல் நடத்த மாட்டாங்க. எதிரி நாட்டுக்குள்ள ஆயுதம் இல்லாம போறது மரணத்துக்கு சமம். நான் ஒத்துக்கிறேன். அப்படி நம்ம கிட்ட ஆயுதங்கள் இருந்தா பாகிஸ்தான் இதை பாரதத்தோட சூழ்ச்சின்னு நிரூபிச்சிடும். அப்புறம் இந்த போர்ல நாம தோத்துருவோம். நீங்க இந்தியன் பேசஞ்சர்ஸ் மட்டும்தான். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க பேசஞ்சர்ஸா மட்டும்தான் இருக்கணும். பாகிஸ்தானுக்குள்ள போய் அவங்கள தடுத்தாகணும். அதுதான் நம்ம மிஷன். இங்க பாருங்க அவஸ்தி சார், இதுல ஒரு சின்ன தவறு நடந்தாலும் நாம எல்லாரும் அரசாங்கத்துக்கும் நாட்டுக்கும் பதில் சொல்லி ஆகணும். சார், இந்த ஹைஜாக் பாகிஸ்தானோட ஆக்ட் ஆஃப் டெரரிசம் தான். அண்ட் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். அப்புறம் நாம அந்த இன்டர்நேஷனல் ரூலை பயன்படுத்தி பாகிஸ்தானோட ஃபிளைட்ஸ் ஆகாயத்துல பறக்கிறதுக்கு தடை விதிப்போம். அப்புறம் நார்த் ஈஸ்டோட எல்லா பகுதியையும் காப்பாத்திடலாம். சரி, நம்ம எல்லாரும் போகலாம். ஆனா திரும்ப எப்படி வருது? இந்தியன் ஹை கமிஷன் நமக்கு உதவி பண்ணும். நமக்கு நம்மளுடைய 30 ஏஜென்ட்ஸும் பூரண நலத்தோட திரும்பி வரணும். மற்றபடி நீங்க என்ன பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நாளைக்கு காலையில முதல் விமானம் லாகூர். ஜெய்ஹிந்த். ஜனாப், காசிமாவனோட ஒன்று விட்ட தம்பி அஷ்வாக்கும் பிளெயின் ஹைஜாக் பண்ண போறாங்க. அவங்கள முடிச்சிட்டோமா? வேண்டாம், நிலைமை மொத்தமும் கெட்டு போயிடும். அந்த மாதிரி எதுவும் நிச்சயமா நடந்துடக்கூடாது. ஜனாப், யாரோ உங்களுக்கு உதவி பண்றாங்க. சிக்கந்தர், கவனமா கேட்டுக்க. இந்த ஹைஜாக்கை எந்த விலை கொடுத்தாவது நடக்க விடாம தடுக்கணும். சரி ஜனாப், நானும் பார்க்குறேன் அவங்களை எந்த பிளேன் கொண்டு போக போகுதுன்னு. சலாம். வலைக்கும் சலாம். ஜனாப், இது கிடைக்குமா? இதுல அச்சடிக்கப்பட்டிருக்க. இந்த அப்படி யா அல்லாஹ், எவ்வளவு அழகா இருக்கு இது. அப்படியே அச்சு அசலா இருக்கு. ஐயா, இதை விட ஆபத்தானது ஏதாவது இருக்கா உங்ககிட்ட?
கிரானைட் பண்ணோம் ஒரு தடவை, ஆனா வியாபாரம் ஆகல. அதையும் கொடுத்துருங்க. என்ன விசேஷம் நடக்க போகுது? இப்ப எப்படி சொல்றது? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, டிரான்சிஸ்டரை கேட்டுக்கிட்டே இருங்க, புரியும். ஹலோ மேம். ஹலோ மேடம், எனக்கு ஜம்முவுக்கு 3 டிக்கெட் வேணும். ஓ சாரி சார், ஜம்மு போற எல்லா ஃப்ளைட்டும் ஃபுல் ஆயிடுச்சு. ஓ, வாங்க வேற ஏற்பாடு பண்ணிக்கலாம். ஏய் நில்லு, சொல்றல நில்லு. ஏய் யார் நீ? அவனை எதுக்கு ஃபாலோ பண்ற? ஏய் ஜம்முவுக்கு டிக்கெட் கொடுங்க சீக்கிரம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் சீக்கிரம். சரி. உங்க பேரு? ஷீலா என் பேரு. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வாங்க. ஜம்முக்கு 2 டிக்கெட்ஸ். முதல்ல ஜம்முக்கு ஃப்ளைட் இருக்குல்ல? இருக்கு. சரி கொடுங்க. உங்க பேர் என்ன சொல்லுங்க? ஏ குரேஷி, கியூ குரேஷி. நன்றி மேடம். வணக்கம். ஜம்மு செல்லும் பயணிகள் தயவு செய்து கதவை நோக்கி செல்லவும். நன்றி. குட் மார்னிங். Passengers traveling to Jammu are requested to proceed to Asta Gate. Thank you. இவங்கள இல்ல இவங்கள யாரும் இல்ல. ஏய் நல்லா பாடுறா. ஐயா ஐயா ஒண்ணுக்கு வருது. முதல்ல விமானம் கிளம்பட்டும். விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடி இது கிளம்பிரும் ஐயா. சரி போய் தொலை. இவங்களையும் யாரும் இல்ல. அஷ்வாக், எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. கன். கசிம், ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கு. பயந்தினா சீக்கிரமா மாட்டிக்குவ, என்னை சேர்த்து மாட்டி விட்டுவ. இல்ல கண்ணு கூட. நீ கதவு கிட்ட போ. சரி போறேன்.
மார்னிங் கேப்டன். லெட்ஸ் செட் டு லாகூர். கேப்டன், the doors are closed and secure. Thank you, Kiran. சங்கரம் ரிப்போர்ட் பண்ணானா? இல்ல, பண்ணல. ABDMA 123 இப்பொழுது புறப்பட அனுமதி கோருகிறது. DTDMA புறப்படலாம். ஓடுதளம் 24. நல்வாழ்த்துக்கள். ஹலோ, பிளேன்ல சிவிலியன் எப்படி ஏறினாங்க? எத்தனை பேர் இருக்காங்க? தேவ் எங்க? Has the plane taken off? Not a good situation. Not a good situation. ஹே, லைன் சரியாகலையா? ஜனாப், இன்னும் சரியாகல. உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கம். தயவு செய்து கவனிக்கவும். இன்னும் 20 நிமிடத்தில் நாம் ஜம்முவில் லேண்ட் ஆவோம். நன்றி. ஹைஜாக் 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 ஹைஜாக். இப்போ இந்த பிளேன் ஹைஜாக் ஆயிடுச்சு. உட்காருங்க. யாருமே அசைய கூடாது. ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கணும். யாரும் எந்திரிக்க கூடாது. ஏய் கண்ணாடி, உட்காரு. உட்காருங்கறல. உட்காரு. எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க. குரலை வசத்த கூடாது. ஒருவேளை யாரும் ஏதாவது புத்திசாலித்தனமா பண்ண நினைச்சா அப்புறம் அவங்க மூளை அப்படியே சிதறிடும். நம்பிக்கை இல்லையா? அப்ப பாருங்க, யாருமே அவங்க இடத்தை விட்டு அசையவே கூடாது. நாங்க சொல்றபடி கேட்டு நடந்துக்கணும். இல்லனா எல்லாரையும் சுட்டு பொசிக்கிறேன். அதனால உட்காருங்க. டேய் பாருடா, கவனமா பாரு. பிளேனை பாகிஸ்தானை நோக்கி ஓட்டுங்க. நான் சொல்றதை நீங்க கேட்கலன்னா உள்ள இருக்கிறவங்கள என் ஃப்ரெண்டு சுட்டு பொசிக்கிடுவான். திருப்பு, பிளேனை திருப்பு. அப்படியே ராவல்பிண்டி ஏர்போர்ட்ல இத லேண்ட் பண்ணு. அதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. நம்ம பிளேன் அவ்வளவு ஃபியூல் கிடையாது. அப்படியே குண்டை இறக்கிடுவேன். இங்க நான் சொல்றத மட்டும் தான் நீங்க கேட்கணும். மத்தவங்க சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. ராவல்பிண்டி போனோம்னா ஃளைட் பாதி வழியிலேயே கிராஷ் ஆயிடும். நான் நம்ப மாட்டேன். ஃபியூல் இண்டிகேட்டரை காமி. பரவாயில்ல, திருப்பு திருப்பு.
ஓ நேரா போ ராவல்பிண்டி. போ சீக்கிரமா போ. ஃபியூயல் வேகமா குறைஞ்சிக்கிட்டு வருது. ராவல்பிண்டி. நம்மளால 7 நிமிஷம் வரைக்கும் தான் பறக்க முடியும். ராவல்பிண்டி. ஒருவேளை பிளேன் இப்பவே நம்ம லேண்ட் பண்ணலன்னா பிளேன் கிராஷ் ஆயிடும். கண்டிப்பா ஆகாது. பறந்துகிட்டே இருங்க. பறந்துகிட்டே இருங்க. செத்து போயிடுவோம். நீங்களும் தான். சரி பண்ணுங்க. இங்கே பண்ணி தொலைங்க. என் தலையிலேயே பண்ணி தொலைங்க லேண்டிங்க. இதுதான் ரொம்ப பக்கத்துல இருக்கு. லாகூர். என்ன சொன்ன? லாகூர் இங்க இருந்து பக்கம் தான். 6 நிமிஷத்துல லேண்ட் ஆயிடலாம். லாகூர்லயே பிளேனை இறக்கு. சரி இறக்கு சீக்கிரமா இறக்கு. அஷ்வாக், ராவல்பிண்டிக்கு வந்து சேர்ந்துட்டோமா? எப்படா ராவல்பிண்டி போய் சேர முடியும்? என்னாச்சு? இந்த குப்பைங்க கிட்ட ராவல்பிண்டி போற வரைக்கும் ஃளைட்ல ஃபியூல் இல்லையா? இப்ப என்ன ஆகும்? லாகூர்ல தான் இறக்கி ஆகணும். லாகூர் தான் சரி. வீட்டுக்கு போகலாம். ஒரே ஒரு முறை பாகிஸ்தான் போய் கண்காணி. ஏதாவது பிளேனுடைய டைவர்ஷன் லிஸ்ட் இருக்கா இன்னைக்கு? இல்லையே சார். Assalamu alaikum. This is Lahore Tower. Requesting your status of flight, Captain. This is an Indian airplane flight VTDMA Ganga. We have been hijacked. Requesting permission for emergency landing. I repeat, we have been hijacked. Hijack. Hindustani flight hijack. நாங்க மினிமம் ஃபியூயல்ல இருக்கோம். I repeat, we are on minimum fuel. இங்க பாருங்க, எங்களால உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், இங்க இருந்து நீங்க திரும்பி போயிடுங்க. எங்களால திரும்ப போக முடியாது. We have to land. It's not an option. ஏய் கேப்டன், என்கிட்ட கூட நான் பேசுறேன். ஓ ஜனாப், சுதந்திர காஷ்மீரோட சிப்பாய்கள் நாங்க திரும்ப போக மாட்டோம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்பனா நான் பைலட்டை சுட்டு தள்ளிரட்டுமா? கேப்டன், you are not allowed to land. ஜனாப், கன் எங்க தலைக்கு மேல இருக்கு. ஃபியூல் டேங்க் காலி ஆயிடுச்சு. நாங்க இன்னும் கொஞ்ச நேரம் வானத்துல இருந்தோம்னா ஃளைட்டே கிராஷ் ஆயிடும். We have to land. We are landing. ஹலோ, ஏப்ரன் கண்ட்ரோல், உடனடியா ஃபாரின் ரன்வேவை பிளாக் பண்ணுங்க. அனுமதி இல்லாம ஒரு ஃளைட் லேண்ட் ஆகுது. I repeat, ரன்வேவை பிளாக் பண்ணுங்க. Abort landing. Abort. Left engine failure. Allow me to land. இந்த வண்டிக்கு மேல பிளேனை லேண்ட் பண்ணிருவீங்களா என்ன? டேய் தள்ளி போங்கடா. பின்னாடி போ. தள்ளி போங்க.
ஹலோ, கங்கா லாகூர்ல லேண்ட் ஆயிடுச்சு. ஹலோ ஹலோ. கேக்குது, சொல்லுங்க. அப்ப நல்லா கேட்டுக்கோ, நல்ல கவனமா கேட்டுக்கோ என்னோட பேச்ச. இந்த பிளேன்ல 30 இந்துஸ்தானி இருக்கிறாங்க. இவங்களுக்கு விடுதலை எப்ப கிடைக்கும் தெரியுமா? எப்போ இந்துஸ்தானி அரசாங்கம் இவங்களுக்கு பதிலா எங்களோட 36 நேஷனல் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டிவிஸ்ட விடுதலை செய்யறாங்களோ அப்பதான். ஒருவேளை எங்களோட டிமாண்ட ஏத்துக்கலன்னா அப்புறம் இந்த பிளேனையும் விட மாட்டோம், அப்புறம் இந்த ஜனங்களையும் தான். இப்போ விஷயம் புரிஞ்சுதா? ஜனாப், உங்க டிமாண்ட் ஹிந்துஸ்தான் கூட, ஆனா இது பாகிஸ்தான். எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அத கொடுக்கறேன், ஆனா கொஞ்சம் சீக்கிரமா பதில் வேணும் எனக்கு. பாலஸ்தீன். வாய மூடு, வாய மூடு, எதுவும் பேசாத. என்ன பாலஸ்தீனோ? என்ன பாலஸ்தீனோ? சொல்லு சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல ஒண்ணிலன்னா கிடையாது, என்னன்னு சொல்லு. அவங்க என் சகோதரர்கள். இப்ப சொல்லு, என்னன்னு சொல்லு சொல்லு. பாலஸ்தீன விடுதலைக்காகவும் இப்படிதான் ஒரு ஹைஜாக் நடந்தது. ஆமா, அதுக்கு அந்த ஹைஜாக்கர்ஸ் டிமாண்ட் வச்சாங்க, அரசாங்க அதிகாரிங்க கிட்ட மட்டும்தான் பேசுவோன்னு. ஒரு சாதாரண ஏர்போர்ட் பணியாளர் கிட்ட பேசல. ஹிந்துஸ்தான்ங்கிறது ஒரு பெரிய நாடு, அதனால ஒரு பெரிய நாட்டோட பேசுறதுக்கு இவனுக்கு தகுதி கிடையாது. அப்போ யாருக்கிட்ட அது இருக்கு? பாகிஸ்தான் அதிபர் இல்லனா யாராவது மந்திரி. அவங்க நேரடியா பாரதத்தோட பேசுவாங்க, அப்போ வேலை நடக்கும். ஹலோ ஹலோ, நான் பேசுறத கேளுங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆமா, நீ என்ன பாகிஸ்தானோட அதிபரா? இல்லல, அப்ப வாய மூடி நான் பேசுறத கேளு. என்னோட பேச்ச பாகிஸ்தானோட அதிபர் இல்லனா பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வமான பிரதிநிதி கிட்ட என்னோட வாய்ஸ கொண்டு போ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரேடியோ பாகிஸ்தான் லாகூர்ல இருந்து செய்திகள். இந்திய விமானம் கங்காவை காஷ்மீரை சேர்ந்த 2 சிறுவர்கள் கடத்திவிட்டனர். அது லாகூர் ஏர்போர்ட்டில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அதிபர் ஜனாப் ஜுல்ஃபிகா அலி பூட்டோவை இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மீண்டும் செய்திகள் நாளை காலை. மக்பூல் பட் இந்த காரியத்தை எப்படி நடக்க விட்டான்? எங்க அந்த சிக்கந்தர்? ஹலோ, நான் அப்சல் பேசுறேன். ஜனாப், உன் தகவலை நான் கேட்டுக்கிறேன். இப்ப நான் சொல்றதை கேளு. சார், ஹைஜாக்கர்ஸ் கோரிக்கை வச்சுட்டாங்க. 36 நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் கைதிகளை விடுவிக்க சொல்லி. ஓகே, புட் இந்தியன் ஹை கமிஷன் ஆன் ஹோல்ட். இந்த பிரச்சனையை பத்தி பாகிஸ்தான் கவர்மெண்ட் கமெண்ட் பண்ணாத வரைக்கும் நாம சைலண்டா இருப்போம். உன்னோட குரல் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. ஜுல்ஃபிகர் அலி புட்டோ. பாகிஸ்தானின் முழக்கம், காஷ்மீர் நமக்குத்தான் சொந்தம், 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 காஷ்மீர் நமக்குத்தான் சொந்தம். சார், ஜுல்ஃபிகார் அலி புட்டோ இஸ் டீலிங் வித் தம். இப்ப இந்தியன் ஹை கமிஷனுக்கு போன் பண்ணுங்க. நம்ம ஆக்ஷன் இன்னும் 2 நாள்ல ஆரம்பிச்சாகணும். சரி ஜனாப். ஜனாப், ஹிந்துஸ்தான் அரசாங்கம் ஹைஜாக்கர்ஸ் உடைய கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? இவ்வளவு சீக்கிரமாவா? இந்தியா கிட்ட வேற என்னதான் வழி இருக்கு ஜனாப்? இல்ல, இவ்வளவு ஈஸியா எப்படி கோரிக்கைகளை ஏத்துக்கிட்டாங்க? ஏன்? இந்தியன் ஹை கமிஷன் விவகாரம் பேச்சுவார்த்தை வரைக்கும் போயிடுச்சு. ஹிந்துஸ்தான் இந்த பிளேனை எப்படி ஹைஜாக் பண்ண விட்டுச்சு? எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான ஒரு பாதுகாப்பற்ற டெரரிஸ்ட் நாடா நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களோ, அல்லது இந்த உலகத்துக்கு முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்கான சூழ்ச்சியா இது?
ஜனாப், இப்போ அந்த பிளேன் எதுக்காக இங்க வந்துச்சு? நம்ம பிளேன்ஸை தடுக்கிறதுக்கு. எனக்கு சுத்தமா புரியல ஜனாப். உங்களுக்கு ஆனா புரியாம இருக்கலாம், அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நாம போருக்கு தயாராக இருக்கோம்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாம ஈஸ்ட் பாகிஸ்தான் போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் நம்ம கிட்ட இருக்குன்னு, இந்தியன் ஏர் ஸ்பேஸ். அதனால ஹைஜாக்கிங்கிற பேர்ல அவங்க இந்த ரூட்டை அடைக்க பாக்குறாங்க. பட் ஹவு கேன் தே டு திஸ்? நம்ம வார டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களால அப்படி பண்ண முடியும். ஹைஜாக்ட் பிளேன் நம்ம நெஞ்சில ஏறி உட்கார்ந்து இருக்கே, ஆக்ட் ஆஃப் வாரா தான் அதை எடுத்துப்பாங்க. நமக்கு என்ன வேணா நடக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்மளை கொண்டு போக போறாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு. உங்களுடைய பொருட்களை இங்கே விட்டுட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. இப்ப என் கூட வாங்க. கிளம்புங்க. சுதந்திர காஷ்மீர் குரலுக்கு எதிராக இந்தியா மண்டியிட்டுடுச்சு. நாளைக்கு இந்த 30 இந்துஸ்தானியர்கள் திரும்பி போறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அது வரைக்கும் ஒரு நல்ல அண்டை நாடா எங்க வேலைகளை நாங்க செய்ய போறோம். அதான் நாங்க பிளேன்ல தானே போகணும். என்ன சொன்னீங்க? பிளேன்ல? அங்க பாருங்க, பஸ் இருக்கு உங்களுக்காக. போய் உட்காருங்க. போங்க. அண்ணா, இவன் தான் அந்த ஆளு, நம்மளோட சிப்பாய். அட, நீங்க இங்க? காசிம். முஜாஹிதீன், வெற்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். காசிம், நீ துணிச்சல் மிக்கவன், மூலக்காரனும் கூட. பிரதர், நீங்க ஒரு வெளிச்சம். கடுமையான இருட்டுல கூட தூரத்துல இருந்து டார்ச் அடிச்சிருக்கீங்க. உங்களுக்கும் வெற்றி வாழ்த்துக்கள். வெற்றி வாழ்த்துக்கள் சகோதரரே. வெற்றி இன்னும் முழுமையடையல. பாரத அரசாங்கம் நம்ம 36 சகோதரர்களை விடுவிக்கணும். அப்புறம் ஒருவேளை அவங்க நம்ம கோரிக்கைகளை நிறைவேற்றலனா நாம இந்த விமானத்தை எரிச்சிடணும். நாங்க பாகிஸ்தானோட நெஞ்சிலேயே ஹைஜாக் பிளேனை லேண்ட் பண்ணிட்டோம். ஆனா இந்தியாவால இன்னும் ஏர் ஸ்பேஸை பிளாக் பண்ண முடியல. அதுக்கு இந்த 30 பேரை நான் என்னோட தேசத்துக்கு அழைச்சிட்டு போறது முக்கியமா இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் எங்க தந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த 30 பேரோட உயிரோட சேர்த்து நாம போரையும் இழக்கிறது உறுதி.
ஹலோ, உங்க எல்லாரையும் பாகிஸ்தான் வரவேற்கிறது. அது என்னவோ சொல்லுவாங்களே உங்க ஹிந்துஸ்தான்ல. நல்வரவு. நீங்க பாருங்க, இந்த பஸ்ல இருந்து நீங்க அப்படியே இறங்கலாம். எப்படி உங்க ஹிந்துஸ்தான்ல பஸ்ல இருந்து சாயந்தரம் வீட்டுக்கு இறங்கி போவீங்களோ அப்படி. ஆபீசர், நாளைக்கு என்னோட தம்பியோட கல்யாணம் இருக்கு. நீங்க கொஞ்சம் நம்பிக்கை வைங்க பெரியம்மா. இது 2 நாடுகளுக்கு உள்ள விவகாரம். பேச்சுவார்த்தை ஆரம்பமாயிடுச்சு. உங்களுக்கு இங்க என்ன சொல்லப்படுதோ அப்படியே நடந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இங்க எந்த கஷ்டமும் ஏற்பட விட மாட்டோம். இப்படி போங்க. வாங்க. உங்களுக்கு இந்த ரூம். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க, இந்த ரூம் உள்ள வாங்க. வாங்க. இந்த ரூம்ல. இந்த இடத்துக்கு. உங்களுக்கு இந்த ரூம். நீங்க எப்படி வாங்க. வாங்க, இந்த ரூம் பாருங்க. இந்த ரூம் எடுத்துக்கோங்க. அடுத்த 30 நிமிஷங்களுக்கு டெலிபோன்ல பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. உங்க குடும்பத்தார்கிட்ட உங்க நிலையை இப்ப நீங்க சொல்லிக்கலாம். ஃபோன் கால்ஸ்க்கு போலாமா? வாங்க. போங்க. நீங்க இருங்க. கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. 2089. ஹலோ ஷீலா, ஷீலா நீ எங்க இருக்க? நீ
நல்லா இருக்கல்ல? நாங்க விமானத்துல இருந்து இறங்கிட்டோம். எங்களை தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. சரி, அப்ப ஏன் இன்னும் திரும்ப அனுப்பல? நாளைக்கு அனுப்பிடுவாங்களாம், கவலைப்படாம இருங்க. சரி, இன்னும் நிறைய ஆளுங்க கால் பண்ணனும். வெச்சறேன். 2371 ஸ்ரீநகர். ஸ்ரீநகருக்கு கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ, நான் தான்மா பேசுறேன். பாகிஸ்தான் நாசமா போட்டோம். உங்க விமானத்தை அங்க இறக்கிட்டாங்களே, எப்படி வருவீங்க நீங்க? நீ அழாதம்மா, நான் சீக்கிரம் வந்துடுவேன். நம்பர் சொல்லுங்க. டெல்லி 520111. சலாம் அலைக்கும் அப்பா. வாலைக்கும் சலாம் மகனே. சாகித், எங்கடா இருக்க நீ? லாகூர்ல ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கும், காவல்ல வச்சிருக்காங்க. அல்லாஹ், காவல்ல வச்சிருக்காங்களா? நாங்க அரசாங்கத்து மேல நம்பிக்கை வச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க எங்க போலீஸ் கண்காணிப்புல தான் இருக்கோம். எங்களை சீக்கிரம் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. நீங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. நம்பர் 7. நம்பர் 7. அம்மா அம்மா, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கேன். அம்மா, வருத்தப்படக்கூடாது, மருந்து சாப்பிடணும்னு. அங்க யாரும் உன்னை அடிச்சு துன்புறுத்தலையே? ஐயோ இல்ல, அந்த மாதிரி பயப்படுற மாதிரி விஷயம் எல்லாம் இல்லம்மா. அது அந்த ஹைஜாக் பிரச்சனைனாலதான். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. சரிம்மா, வச்சிடுறேன். பி அலர்ட், பி அலர்ட். நல்லா இருக்கேன்பா. அப்பா எப்படி இருக்காரு? உன்னை நினைச்சுதான் வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. பிளேன்ல உன்னை சுட எதுவும் செஞ்சிடலையே. நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. உன்னோட அன்பும் காதலும் ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. எனக்கு உங்க நினைப்பாவே இருக்குதுங்க. அப்பா, அங்க உங்க செக்யூரிட்டி எல்லாம் எப்படிப்பா இருக்கு? மகனே, நாங்க போலீஸ் காவல்ல இருக்கோம். எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு இருக்கு. நீ உன் உடம்ப பாத்துக்க. அவங்கள நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அவங்க பிஹேவியர் எல்லாம் எப்படி இருக்கு? அது தேவதை மாதிரி. எங்க கூட அவங்களும் கண் முழிச்சிருக்காங்க. எங்க மேல அவ்வளவு அக்கறை காட்டுறாங்க. எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிக்கிறாங்க. எங்க நிழல் மாதிரி நிக்கிறாங்கன்னா பாத்துக்கோயே. மன்சூர், டயல் பண்ண எல்லா நம்பரோட லிஸ்டையும் கொடு. இந்தாங்க ஜனாப். 13 கால்ஸ் போயிருக்கு. வேற வேற நகரம், ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே கிளைமேட். மழை காலம். ஹலோ ஜனா, உங்களோட சந்தேகம் சரிதான் நினைக்கிறேன். ஓ, ஒண்ணு இல்ல, இதுல நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்கலாம். ஒண்ணு அவங்களுக்கு இங்கே ஏதாவது நடக்கணும், இல்ல அங்கே இருந்து உதவி வரணும். நாம இவங்கள ஆதாரத்தோட கையும் களவுமா பிடிக்கணும். ஜனாப், இங்க எங்களுக்கு பேக்கப் ஃபோர்ஸ் தேவைப்படும். பேக்கப் ஃபோர்ஸ் கூடிய சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் உனக்கு. நீயே போய் பிரீஃப் பண்ண அவங்களுக்கு. ஜனாப், நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஒரு பக்காவான ஆதாரம் போதும் நமக்கு. அப்புறம் நாம காட்டுவோம் இந்துஸ்தானுக்கு பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகுன்னு. நார் சந்தில எல்லாருக்கும் முன்னாடி இவங்கள தூக்குல ஏத்துவோம். ஜனாப்.
போலீஸ்காரங்க இருக்காங்க. பேசஞ்சர்ஸ்க்கு மேலேயும் அவங்கள நினைக்கிறாங்க. அப்படின்னா சந்தேகமும் இருக்கு. இட் மீன்ஸ் இங்கிருந்து கிளம்புறது அவ்வளவு ஈஸி கிடையாது. மன்சூர், அங்க மெயின் கேட்ல எனக்கு இன்னும் செக்யூரிட்டி வேணும். அப்புறம் என்ட்ரியை கிளியர் பண்ண. சீக்கிரம் கேட்ட மூடுங்க. சரி ஜனாப், நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் லேட் பண்ணாதீங்க. ஏய், நீ அந்த பக்கம் போ. ஓகே ஜனாப், நான் பாத்துக்கிறேன். ஓகே, எடுங்க. பைலட், அந்த பிளைனோட பைலட் எங்க? அவன் ஒரு இந்துஸ்தானி ஏஜென்ட். குட். பக்க ஆதாரத்தையும் கொண்டு வந்திருக்கா. பைலட்ஸோட ரூம் நம்பர் என்ன? ஜனாப் 270. என்ன விஷயம்? இவர் இல்ல ஜனாப். கதவை தரங்க, சீக்கிரம் கதவை தரங்க. வெளியில வாங்க, வாங்க வெளியில. உள்ள யாரு? ஏய், டோர் ஓபன் பண்ணுங்க. யாருன்னு பாரு. ஓபன் பண்ணுங்க. கதவை தர. சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, டோர் ஓபன் பண்ணுங்க. உள்ள வாங்க. கதவை தரங்க. இங்க வரைக்கும் வந்து நீ தப்பு பண்ணிட்ட. நீ எதை பத்தி பேசுற? அப்படியா? இப்ப ஞாபகத்துக்கு வர எதை பத்தின்னு? அடையாளம் தெரியுது அந்த ரத்தம்? உன்னுடைய தோழன் ஏஜென்ட் சங்கரானுடையது. அவனை கொன்னு ஜீலம்ல தூக்கி வீசிட்டேன். ஆனா ஒன்ன நாங்க இங்கதான் புதைக்க போறோம். எந்த புத்திசாலித்தனத்தையும் காட்டாம எங்க கூட நடங்க ஏஜென்ட். மன்சூர், எல்லார் மேலேயும் ஒரு கண் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரோட தோலையும் உரிப்போம். சரி ஜனாப்.
இங்க நடந்த விஷயம் எதுவும் வெளியே தெரியல. உனக்கு ஒண்ணும் இல்லையே? நம்ம எல்லாரும் இங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி ஆகணும். சீக்கிரமெல்லாம் இல்ல, நாம பிளான் படி தான் வெளியே போறோம். நாளைக்கு காலையில போலீஸ் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகும்போது நாம கிளம்பிடலாம். பாகிஸ்தான் அரசாங்கம் நம்ம மேல அக்கறையா இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை நிரூபிச்சு உலகத்துக்கு முன்னாடி நம்மள அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்க. ஆனா நாம அவங்கள அசிங்கப்படுத்தி ஆகணும். சீஃப் கிளம்ப போறாரு. சரிங்க ஜனாப். ஜனாப், மின்சாரம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். சரி. நான் சீஃபோட கண்டா சிங் பார்டர் வரைக்கும் போறேன். ஷிஃப்ட் மாறும்போது சார் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. சரி ஜனாப். சார், டன். ராத்திரி தேவ் அனுப்பின கோட் மெசேஜ் இதுதான் சார். ஆர்டர் டு உசைனி, ஷிஃப்ட் சேஞ்ச் 7 AM. உசைனிங்கிற பார்டர், அதாவது கண்டா சிங் பார்டர், இம்பீரியல் ஹோட்டல். சென்ட் ஆர்டர்ஸ் டு ஹுசைனிவாலா பார்டர் இமீடியட்லி. ஜனாப், மன்சூர் சார் எங்க? அப்சல் ஆகா சார் கூட கண்டா சிங் பார்டருக்கு போயிருக்காரு. மன்சூர் சார் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. சலாம் அலைக்கும் ஜனாப். வாலைக்கும் அஸ்லாம். எல்லாரும் உங்க கண்காணிப்பு இல்லையா? ஜனாப், நான் இப்போ தான் சார்ஜ் எடுத்தேன். ஹலோ சார், ஏதாவது பிரச்சனையா? எதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டிஸ் வந்திருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எல்லா ஏற்பாடும் உங்க பாதுகாப்புக்கு தான். ஓ, நாங்கள் போகிற வழியில் பாதுகாப்புக்கா? நாங்கள் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்.
எல்லாரும் தயாராக காத்துட்டு இருக்கோம். நாங்க பஸ்ல உட்காரலாம்ல? ஒரு நிமிஷம். பஸ் எதுக்கு? எங்களை கொண்டு போய் விடுறதுக்காக தானே இங்க வந்திருக்கீங்க? அதெல்லாம் இல்ல, அப்படி அந்த ஆர்டர்ஸும் வரலையே. எல்லாரும் அவங்க அறைக்கு போலாம். போங்க. சார், இந்த ஆபீசர் தான் தயாரா இருக்க சொல்லி சொன்னாரு. நாளைக்கு காலையில ஆர்மி ஆபீசர்ஸ் வந்து எங்களை பார்டர்ல கொண்டு போய் விடுவாங்கன்னாரு. சீஃப் எங்க? ஜனாப், அவர் கண்டா சிங் பார்டருக்கு போயிருக்காரு. ஆனா நமக்கு இதை பத்தின தகவல் கொடுக்கலையே. எத்தனை மணிக்கு கிளம்புனாரு? இவங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டாங்க, அப்ப ஏதாவது தகவல் இருக்கணுமே. இவங்கெல்லாம் எப்ப போறாங்க, எப்படி போறாங்க? எல்லாரும் ஏன் நிக்கிறீங்க? போங்க எல்லாரும், அவங்க அறைக்கு போங்க. இது வரைக்கும் எந்த ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வரல. ஆர்டர்ஸ் வரும்போது உங்களுக்கு தெரிவிப்போம். போங்க ப்ளீஸ். போங்க. இன்னும் போலையா நீங்க? ஹலோ, இம்பீரியல் ஹோட்டலுங்களா? ஆமா. அங்க யாராவது ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட போனை கொடுங்க. ஜனாப், உங்களுக்கு தான் போன். ஹலோ. கிட்னாப் பண்ணப்பட்ட ஹிந்துஸ்தானிகள் கண்டா சிங் பார்டருக்கு போயிட்டாங்களா இல்லையான்னு பிரசிடென்ட் எங்க கிட்ட கேட்க சொன்னாரு. என்ன ஜனாப்? பிரசிடென்ட் சாருடைய ஆர்டர் இது. அந்த 30 ஹிந்துஸ்தானிகளையும் கண்டா சிங் பார்டருக்கு உடனே அனுப்ப சொல்லி பிரசிடென்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. யார் பேசுறீங்க? சாரோட பிஏ. ஹலோ. என்ன விஷயம்? ஒருத்தர் குறையறாங்க ஜனாப். என்ன? ஒரு ஆள் கம்மியா இருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள கவுண்டிங் பண்ண. குயிக். ரெஜிஸ்டரை மறுபடியும் செக் பண்ண. 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. சீக்கிரம் எல்லாரையும் போய் செக் பண்ணுங்க. சரி ஜனாப். எங்க போனீங்க? அது நான் ஹோட்டல்ல சுத்தி பார்த்துட்டு இருந்தேன் சார். சீக்கிரம் போய் வண்டியில ஏறி உட்காரியா. போயா போ. ஜனாப், எல்லாம் சரியா இருக்காங்க? எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்க. எடுங்க, வண்டி எடுங்க. தர்மத்தின் குரல் கேட்குதே,
அதர்மத்தின் கொடி சாய்த்ததே, வங்கத்தின் தடைகளை தாண்டி தாய் மண்ணின் மடி சேருதே. குருதியோட்டம் என்றாலும் என்ன, விழிகள் பார்வை இழந்தாலும் என்ன, வண்ணம் ஒன்றாக சேர்ந்து உயிரில் கலந்தோடுதே. யுத்தம் 100 வந்தாலும் என்ன, கார் இருள் சூழ்ந்தாலும் என்ன, விடியும் விடியும் என்றே இதயம் வீர நடை போடுதே. विजय 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 भवा, विजय 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 भवा, विजय 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 भवा. ஹலோ, நம்மளோட எல்லா சிவிலியன்ஸும் ஏஜென்ட்ஸும் சார், we have done it. சார், அது பயமுடு. பைத்தியக்கார பசங்களா, எதுக்குடா இத இங்க கொண்டு வந்தீங்க? என்னடா நினைச்சீங்க? இந்த பொம்மையை வச்சு இந்தியாவை ஜெயிச்சிட முடியும் நினைச்சீங்களா? இது உங்க தொண்டைக்குள்ள போட்டு கீழ் வழியாயிடுங்க. எனக்கு எங்க 36 காஷ்மீர் சகோதரர்கள். உங்களோட அந்த 36 பேரும் இனிமே இந்துஸ்தான் ஜெயில தான் நார போறாங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்க நம்ம கோரிக்கைகளை ஏத்துக்கலன்னா இந்த விமானத்தை நாம எரிச்சிடணும். பைத்தியக்காரத்தனமா ஏன்டா இப்படி பண்ணீங்க? வணக்கம். இன்றைய செய்திகளை வழங்குகிறோம். பாகிஸ்தானுக்கு கடத்தி கொண்டு செல்லப்பட்ட பாரதத்தின் கங்கா ஆகாய விமானம்
இன்று லாகூரின் விமான நிலையத்தில் வைத்து அது எரிக்கப்பட்டது. பாரத அரசாங்கம் சொல்வது பாகிஸ்தான் தான் அனைத்து ஆதாரங்களையும் அழிப்பதற்காக பாரதத்தின் சொத்தை அழித்துவிட்டது. இது ஆக்ட் ஆஃப் வார் ஆகும். அதனால் பாரத அரசாங்கம் ஒரு முடிவெடுத்துள்ளது. பாரதத்தின் ஏர் ஸ்பேஸ் பாகிஸ்தான் விமானங்களுக்கு பாதுகாப்பு நலன் கருதி இப்போதிலிருந்து கால வரையறையின்றி மூடப்படுகிறது. ஒருவேளை இப்ப நாம ஏர் ஸ்பேஸ் பிளாக்கை மீறினோம்னா என்ன விளைவு ஏற்படும்? பிரசிடென்ட் சார், பாரதத்துக்கிட்ட சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கு. நம்ம விமானங்கள் பறந்த உடனே அந்த விமானங்களை அழிச்சிடுவாங்க அவங்க. இந்த ஹைஜாக்க சூழ்ச்சின்னு நிரூபிக்க பாகிஸ்தான் முழுமையா முயற்சி பண்ணுச்சு. ஆனா அதுல வெற்றி பெறல. ஏர் ஸ்பேஸ் மூடப்பட்டதுனால பாகிஸ்தான் ஆர்மியோட வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கான மூவ்மெண்ட் கம்மி ஆயிடுச்சு. 1971 டிசம்பர் 3ஆம் தேதி பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுத்துச்சு. ஆனா வெறும் 13 நாட்கள்ல பாரதம் பாகிஸ்தானை தோக்கடிச்சது. அதனால மொத்த ஈஸ்ட் பாகிஸ்தான் படைகளும் சரண்டர் ஆக வேண்டி வந்தது. அவங்களோட நோக்கம் இந்தியாவோட ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸை உடைக்கிறது. ஆனா நம்ம பகைவனை 2 துண்டாக்கிட்டோம். அவங்களோட கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து உருவாக்கப்பட்ட புது தேசம் பங்களாதேஷ்.